இல்லை. அதாவது மருதங்கனி போலீசார் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். அனுமதிச்சதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னா, அந்த அவர் வந்து ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் வந்து கூறியிருக்கிறார். இவருக்கு படை போலீஸ் தமது முழுமையான ஆதரவை வழங்கி வருகிறது என்று அந்த குடும்ப பெண் தெரிவித்திருக்கிறார். இது சம்பந்தமான வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழினி. இந்த தினம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு காணொலியில் வந்திருக்கிறேன். இந்த தினம் வந்து ஒரு மனைவி வந்து தன்னுடைய கணவருக்கு கொலை முயற்சி நடந்ததாக, கிட்டத்தட்ட இப்போ ஒரு குறிப்பிட்ட சொல்ல போனால் ஒரு 6-7 நாட்களுக்கு முன்பு ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அந்த விபத்தை வச்சு கொண்டு அந்த மனைவி வந்து புகார் கொடுத்திருக்கிறார். தனது கணவனுக்கு வந்து இது கொலை முயற்சி நடந்திருக்குன்னு சொல்லி. அது சம்பந்தமான ஒரு காணொலியத்தை இந்த வீடியோ பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலிக்குள்ள போகலாம். இது என்ன நடந்திருக்குண்டா, இந்த பழையினை சேர்ந்த நபர் தனது பழையினை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து தனது கணவர் வந்து கொலை செய்ய முயற்சின்னு சொல்லி தனக்கான நீதி வரும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கடந்த 19ஆம் தேதி பிற்பகல் செம்பியன்பற்று பகுதியில் இடம்பெற்ற ஒரு விபத்துல பழையினை சேர்ந்த ஒரு நபரால திட்டமிட்டு கொலை செய்யும் எண்ணத்தோட வந்து இந்த விபத்து வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு எனக்கு நீதி வேணும்னு சொல்லி அந்த குடும்ப பெண் வந்து கோரியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வாரது என்னன்னு சொன்னால், கடந்த 19ஆம் தேதி வந்து செம்பியன்பற்று வடக்கு கடற்கரை பகுதிக்கு வந்து தனது கணவர் சென்றிருந்தார். சிறிது நேரம் கழித்து எனக்கு அழைப்பு ஒன்று வந்தது. அதில் எனது கணவன் பாரிய அளவில் விபத்துக்கு உள்ளார் என்று தெரிய வந்தது. உடனடியாக விபத்து நடைபெற்ற இடத்திற்கு எனது பிள்ளைகளுடன் சென்றேன். விபத்து ஏற்பட்ட இடத்தில் எனது கணவனை கொலை செய்ய முயன்ற சந்தேக நபர் எனது மகளை கடுமையான வார்த்தைகளால் பேசிவிட்டு அப்பாவுக்கு பெரிய அளவு விபத்து இல்லை என்று கூறி அந்த இடத்தை விட்டு விரட்டியிருக்கிறார். அதற்கு பிறகு எனது கணவருடன் விபத்துக்கு உள்ளான நபரை கொலை செய்ய முயன்ற சந்தேக நபர் தமது காரில் ஏற்றி சென்று விட்டு எனது கணவரை நடு வீதியில் விட்டு சென்றார் என்றும் அந்த பெண்மணி கூறியிருக்கிறார். அதற்கு மேலே கூறிய அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், சுமார் அரை மணி நேரத்திற்கு பின் எனது கணவரின் அண்ணனுடன் எனது கணவரை சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றேன். என்ன சொல்றது, விபத்து நடந்ததுக்கு பிறகு அவ வந்து தன்னுடைய கணவரை கூட்டிக்கொண்டு போயிட்டா. அதன் பின்னரே எனது கணவன் கண்முழித்து அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி கூறியிருக்கிறாராம். என்ன நடந்ததுன்னு சொன்னால், நான் விபத்துக்கு உள்ளான போது எனது காலில் சிறிய அளவு காயம் மாத்திரமே இருந்தது. விபத்துக்குள்ளான போது சின்ன காயம் மட்டும்தான் இருந்தது. அதற்கு பின்னர் சிறிது தூரத்திற்கு அப்பால் காரில் வந்த பழையினை சேர்ந்த நபர் எனது காலில் காயப்பட்ட அந்த காலுக்கு மேல பல தடவைகள் காரால் ஏற்றினார் என்று அந்த பெண்மணி கூறியிருக்கிறார். பெண்மணிக்கு அந்த கணவர் கூறியிருக்கிறார். இதன் பின்னரே எனக்கு தெரியும் அச்சம்பவம் எனது கணவனை கொலை செய்வதற்காக திட்டமிடப்பட்டு நடந்தது என்று அந்த பெண்மணிக்கு வந்து அந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. அதன் பின்னரே என் கணவருடன் விபத்துக்குள்ளான சந்தேக நபரை பார்த்த போது அவர் பல தடவை எனது வீட்டிற்கு முன்னால் விபத்து நடைபெற்ற நாள் சென்றார் என்று தெரிய வருகிறது. ஏன்னா அந்த பெண்மணி கூறியிருக்கிறார், அந்த விபத்து செஞ்ச நபர் வந்து பல தடவைக்கு முதல் தன் பாதையால போயிருக்கா, தான் பார்த்திருக்கு திட்டமிட்ட கொலை என்று சொல்லியிருக்கிறார். இச்சம்பவம் தொடர்பாக மருதங்கனி போலீசாரிடம் முறைப்பாடு செய்ய சென்ற போது அவர்கள் எந்த விதமான முறைப்பாடுகளும் என்னிடம் பதிவு செய்யவில்லை என்றும், இன்றைய தினம் அதாவது 23ஆம் தேதி எனது கணவனிடம் போலீஸ் வாக்குமூலம் எடுக்க சென்ற போது போலீசார் சுயாதீனமாகவே வாக்குமூலம் எடுத்ததோடு எனது கணவனின் எந்த விதமான முறைப்பாடுகளையும் பதிவு செய்யவில்லை. அதாவது மருதங்கனி போலீசார் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். மற்றும் எனது கணவனை
தினமும் கொலை செய்ய முயன்ற படையினை சேர்ந்த நபர் பார்வையிட சென்று சென்று என்ன சொல்றது மற்றும் எனது கணவனை தினமும் கொலை செய்ய முயன்ற படையினை சேர்ந்த நபர் பார்வையிட சென்று பலத்த தொனியில் மிரட்டுவது மற்றும் எனது உறவினர்களை வெட்டுவேன் என கூறி சென்றுள்ளார். இதற்கான ஆதாரங்களும் நம்முடைய உள்ளன என்று அந்த பொன்மணி கூறியிருக்கிறார். விபத்து இடம்பெற்ற பொன்மணி கூறியிருக்கிறார் என்றா விபத்து இடம்பெற்றதில் இருந்து தான் என்ன சொல்றது, பெண் பிள்ளைகளோட வீட்டுக்கு போகல, அவரோட வீட்டுக்கு போகல, மற்றது பெண் பிள்ளைகள் ரெண்டுமே பாடசாலைக்கு செல்லவில்லை. எமக்கு இந்த நபரால ஒரு பயங்கரமான ஒரு அச்சுறுத்தலா இருக்குன்னு சொல்லி அப்ப இந்த பாரியளவான ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறார். இந்த நபர் என்ன சொல்றது, இந்த கொலைகார நபர் பல பாரியளவிலான குற்ற செயல்களில் ஈடுபட்டும் உள்ளார். இவருக்கு படை போலீஸ் தமது முழுமையான ஆதரவை வழங்கி வருகிறது என்று அந்த குடும்ப பெண் தெரிவித்திருக்கிறார். இது சம்பந்தமான முறைப்பாட்டினை இப்போது போலீசார் எடுக்கவில்லை என்று சொல்ற குற்றச்சாட்டினை முன்வைத்தும் அவர் இருக்கிறார். இது சம்பந்தமான மேலதிக தகவல் கிடைத்தால் நாங்கள் அதையும் உங்களுக்கு அறிய தருகிறோம். இன்னும் ஒரு தகவல் ஒன்று, வெற்றிலைக்கேணி பகுதியில் கடலுக்கு சென்ற மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில ஒரு மீனவர் இன்றைய தினம் 23/10/2025 அதிகாலை இந்த சம்பவம் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வாரது என்னன்னு சொன்னா, இன்று அதிகாலை வெற்றிலைக்கேணியில படகு மூலம் கடலுக்கு அவர் மீன் பிடிக்க சென்றிருக்கிறார். சென்ற நபருடைய பேர் ஜோசப் துரைராசா ஆண்டனி ஜோசப் 40 வயசுடைய குடும்பஸ்தர். அவருக்கு 2 பிள்ளைகளும் இருக்கு. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, கடலுக்கு போன நேரம் அவருக்கு திடீரென்று படகுல இருக்கு, சுகம் இல்லாம போயிருக்கு. அந்த நபர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, தனது மனைவிக்கு தொலைபேசி அழைப்பு மூலம் தனக்கு இந்த மாதிரி உடல் நலம் சரியில்லை என்று கூறியிருக்கிறார். கூறியது என்ன நடந்திருக்காருன்னு சொன்னா, அவர் அவருடைய மனைவி நபர்களை உதவியை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். இன்னொரு படகு மூலமாக போயிருக்கிறார். போன நேரம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த மீனவர் படகுலயே மயங்கி விழுந்திருக்கிறார். மயங்கி ஒரு மயக்கமான நிலையில் இருந்திருக்கிறார். உடனே அவரை தூக்கிக்கொண்டு என்ன செஞ்சிருக்கிறோம்னா, கரை கொண்டு கிளிநொச்சி வைத்தியசாலையில அனுமதிச்சிருக்கிறோம். அனுமதிச்சதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னா, அவர் ஏற்கனவே இறந்துட்டதாக வைத்தியர்கள் கூறியிருக்கணும். அதுக்கு பிறகு பிரேத பரிசோதனை எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதை விட இது இரண்டு பிள்ளைகள் தான் தந்தை என்ற இது போன்ற காணொளிகள் முழுமையான சம்பவங்களை பார்வையிடுவதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கட் பண்ணுங்க. எத்தனை நிமிஷத்துக்கு